ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள், எஸ்ஐ ரெண்டுத்துக்குமே வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வெறும் 10th படித்தவங்களே இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து அப்ளைவும் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 விதமான நோட்டிஃபிகேஷன்கள் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி. ஓகேவா, இதற்கு வந்து 15/4/2024, அதாவது ஏப்ரல் 15 விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மே 14 வரையிலும் நல்லா டைம் இருக்குது. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். 21,700 சேலரி கான்ஸ்டபிளுக்கு. 18லேருந்து 28 வயசு வரலும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 4208 வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 18 to 28 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி யாருக்காச்சும் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா ஓபிசி வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இந்த ரயில்வேக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக பிசி எம்பிசியை தான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. யாருக்காச்சும் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம சேனல்லே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் 2/7/1996, அதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது. ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 2/7/1993, எஸ்சி எஸ்டிக்கு 2/7/1991. ஓகேவா, இந்த மாதிரி வந்து அவங்களே தெளிவாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 10th படிச்சிருந்தாலே போதுமானது. இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு ஃபீமேலு கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் இதில் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, ஓபிசி அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரவங்களுக்கு 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்திங்களா, எக்ஸாம் அட்டன் பண்ணாலே வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு டோட்டல் அமௌண்ட் 250 ரூபாவும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை விட வேறு என்னங்க வேணும், அமௌண்ட்டும் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் நிறைய பேர் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதுவுமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு மட்டும் பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கொடுப்பாங்க. 90 மார்க்குக்கு 90 நிமிஷத்துக்கு அப்படின்ட்டு கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1 மார்க்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்கும் 1/3. ஓகேங்களா, அந்த ஆப்ஷனில் வந்து இருக்கும். அதாவது 3 கொஸ்டின்ஸ் தப்பான 1 மார்க் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால் வந்து ஈஸியாக வந்து இருக்கலாம். எல்லோரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கெல்லாம் 35% மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 30% மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3877 வேக்கன்சிக்கு மேற்பட்டு சொன்னேன் இல்லைங்களா, மேலுக்கு மட்டும். அதை வந்து மேல்லேயே வந்து யூஆர் ஜென்ரல் கேட்டகரியில் 1450 வேக்கன்சி, எஸ்சியில் 536, எஸ்டியில் 266, ஓபிசியில் 966. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கும் வந்து அதே தான். ஓகேங்களா, தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 420 வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நோட்டிஃபிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனு, அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் அதே மாதிரி தான். ஏப்ரல் 15 விண்ணப்பிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மே 14 வரையிலும் உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் கூட வந்து
பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மே 15 24 மே வரலும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து எஸ்ஐ போஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் 35,400 ரூபா வந்து சேலரி. இதற்கு வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். இதற்குமே நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். 20 28 வயசு வரலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 452 வேக்கன்சி வந்து இதற்காக வந்து ஒதுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் எனி கிராஜுவேட் படித்தவங்க இதற்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் அதே ஏஜ் லிமிட்டு தான். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸு அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து சேம் தான். நான் சொன்னேன் இல்லைங்களா கான்ஸ்டபிளுக்கு, அதே தான் வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பெரும்பாலும் எல்லாமே வந்து சேம் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு சேலரி எல்லாம் வேரி ஆகும். ஓகேங்களா? அதே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த 450 வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து 384 வேக்கன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 68 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ரயில்வேலிருந்து 10th படித்தவங்களுக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.